இந்திரன் மகிஷாசுரன் கிட்ட அடிபணிய மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால மகிஷாசுரன் ஒரு மிகப்பெரிய போருக்கு தயாராகிட்டு இருந்தான். அந்த போரில் அந்த அசுரர் படை வந்து ரொம்ப பலசாலியாக இருக்கணும் அப்படின்றதுனால அவரோட மொத்த அசுரர்களையும் ஒன்று திரட்டிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு உதவி பண்ணும் விதமாக ராட்சசர்களும் கிண்ணறர்களும் யட்சணர்களும் எல்லாருமே இந்த மகிஷாசுரனோட போர் படையில் சேர்ந்துட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் இந்திரனுக்கு வந்து மகிஷாசுரன் எப்படியும் போர் பண்ணுறதுக்கு வருவான். அவனோட போர் படை எந்த அளவுக்கு இருக்குன்றது நமக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி மகிஷாசுரன் கூட போர் பண்ணது கிடையாது. அப்படிங்கிறதுனால மகிஷாசுரனோட போர் படை எப்படி இருக்குது, அது எந்த அளவுக்கு பலம் வாய்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்திரன் வந்து தேவலோகத்திலிருந்து ஒரு ஒற்றனை வந்து பாதாள லோகத்துக்கு அனுப்புகிறான். அங்கே மகிஷாசுரன் எப்படிப்பட்ட ஒரு போர் படையை தயார் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத நீ வேவு பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்திரன் சொல்லி அனுப்புகிறாரு. இந்திரன் பேச்சை கேட்ட உடனே அந்த ஒற்றனும் அங்கே பாதாள லோகத்துக்கு போகிறான். மகிஷாசுரனோட படை என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு அவன் போகிறான். அப்படி போன அந்த ஒற்றன் வந்து மகிஷாசுரனோட படையை பார்த்தா அவன் ரொம்ப பிரமிச்சு போகிறான். ஏன்னா இது வரைக்கும் அசுரர்களுக்கு இணையாக யாருமே சேர்ந்து போர் பண்ணது கிடையாது. முதல் முறையாக ராட்சசர்களும் கிண்ணறர்களும் யட்சணர்களும் அசுரர்களுக்கு உதவி பண்ணுறது கூட வராங்க. அப்படிங்கிறப்போ இந்த போர் வந்து சாதாரண போராக இருக்க போகிறதில்ல, இது மிகப்பெரிய யுத்தமாக இருக்க போகுது. தேவாசுர போர்லேயே வந்து இது மகா யுத்தமாக இருக்கும் அப்படின்றத அவன் உணர்ந்துக்கிட்டு அவன் பயந்து போய் தலதெறிக்க இந்திரன் கிட்ட ஓடி வந்து நடக்கிற விஷயத்த சொல்கிறான். இதை கேட்டோடனே இந்திரன் குழம்பி போகிறாரு. என்னடா இது, மகிஷாசுரன் எப்படி போர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு கூட சுக்கராச்சாரியார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய முனிவர் இருக்கார். நம்ம வந்து யார்கிட்ட போய் ஐடியா கேட்க, நம்ம தேவகுருவான பிரகஸ்பதிகிட்ட தான் போய் கேட்கணும். அவர் நமக்கு என்ன ஐடியா சொல்கிறாரு, அதை வச்சு நம்ம எப்படி போரில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த முறை மகிஷாசுரன் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு அரசனாக இருக்கான். இந்த அசுரன் கிட்ட நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவன் தேவகுலமே இல்லாமல் ஆக்கிடுவான். தேவலோகத்தை கைப்பற்றி அவன் எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றிடுவான். இப்படிப்பட்ட அசுரன் கிட்ட நம்ம அடி பண்ணியக்கூடாது, நம்ம தோற்றும் போகக்கூடாது, அதுக்கு நம்ம குரு கிட்ட போய் நம்ம உபாயங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண இந்திரன் வந்து நேராக பிரகஸ்பதிகிட்ட போகிறாரு. பிரகஸ்பதி வந்து இந்திரனுக்கு என்ன சொன்னார், அவர் உபாயம் கொடுத்தாரா இல்லையா, இந்த போர் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்திரன் பிரகஸ்பதியை பார்த்து வணங்கி கேட்குறாரு, குருதேவா, இப்போ நடக்க போகிற இந்த தேவாசுர போரில் நான் மகிஷாசுரனை எதிர்த்து இந்த தேவர்கள் எல்லாமே போர் பண்ணலான்னு இருக்கோம். இந்த போரில் எப்படியாவது நாங்கள் ஜெயிக்கணும். ஏன்னா அசுரர்களை வழி நடத்துறதுக்கு சுக்கராச்சாரியார் இருக்கார், எங்களை வழி நடத்துறதுக்கு தேவகுருவான நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் தான் எங்களுக்கு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரகஸ்பதிகிட்ட இந்திரன் கேட்குறாரு. இந்திரனை பார்த்து பிரகஸ்பதி சொல்கிறாரு, இந்திரா, நீ எப்போவுமே சுகத்தை தேடின அப்படின்னா துக்கத்தில் தான் போய் முடியும். அதனால நீ சுகத்தை தேடாத. இந்த போரில் உன்னோட முழு திறமையை காட்டு. தேவர்கள் எல்லாமே முழு மனதோட நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட போர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஒருத்தர் கூட நம்ம இந்த போரில் தோற்றுருவோம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோடு போர் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஒரு சின்ன எண்ணம் கூட நம்மளோட தோல்வியை வந்து கை கொடுக்கலாம். அதனால நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா எல்லாருமே வெற்றியை நோக்கி மட்டுமே தான் நீங்கள் போர் பண்ணணும். நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், நீங்கள் போர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரகஸ்பதி இந்திரன்ட்ட சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே இந்திரன் சொல்கிறாங்க, ஐயா, நாங்கள் ஜெயிக்காதுங்கிற ரெண்டாவது பட்சம், எங்களுக்கு வந்து எப்படி போர் பண்ணணும் அப்படிங்கிற வியூகத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ பிரகஸ்பதி சொல்கிறாரு, எனக்கு வந்து போரில் முன்ன பின்ன அனுபவங்கள் கிடையாது. நான் நல்ல விஷயங்களும் நல்ல உபதேசங்களை வேணால் கொடுக்கலாமே தவிர நான் வந்து போர் அனுபவம் இல்லாமல் அதில் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் வியூகங்கள் அமைச்சு தர முடியாது. அதனால் நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி இந்திரன் கிட்ட பிரகஸ்பதி சொல்கிறாரு. உடனே இந்திரன் ரொம்ப யோசிக்கிறான், என்னடா இது, பிரகஸ்பதியே இப்படி சொல்லிட்டாரு, நமக்கு வழி சொல்கிற இந்த பிரகஸ்பதியே வந்து எனக்கு போரில் அனுபவம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ பிரகஸ்பதி சொல்கிறாரு, உன்னோட படை தளபதிகளை நீ அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி ஏன் குருநாதா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ பிரகஸ்பதி சொல்கிறாரு, நம்ம வந்து பிரம்மதேவன்கிட்ட போய் நம்ம ஆசீர்வாதங்கள் வாங்கலாம். ஏன்னா மும்மூர்த்தியோட ஆசீர்வாதங்கள் இருந்தால் தான் எப்பேற்பட்ட போராக இருந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. பிரகஸ்பதி சொன்னதை கேட்ட இந்திரன் உடனே சொல்கிறாரு, தேவர்களோட மிகப்பெரிய படையில் ஒரு சிறந்த தளபதி அப்படின்னா அது யம தர்மராஜா தான். அவர் என் கூட தான் இருக்கார். நம்ம 3 பேரும் போய் பிரம்மன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிரம்மலோகத்துக்கும் போகிறாங்க. அங்கே போய் பிரம்மனை பார்த்து அவங்க பணிஞ்சு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஐயா பிரம்மதேவரே, உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி இந்திரன் கேட்குறான். கேட்டோன்னே பிரம்மதேவர் வந்து அவர் ஆசீர்வாதமும் கொடுக்குறாரு. இந்த போரில் நான் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் பிரம்மனை பார்த்து கேட்குறான். பிரம்மன் சொல்கிறாரு, மகிஷாசுரன் அப்படிங்கிற வந்து ரொம்ப கொடூரமான ஒரு அசுரன். அவனை எதிர்த்து போர் பண்ணணும் அப்படின்னா அது தனி பலமே வேணும். கண்டிப்பாக அது வந்து மகாவிஷ்ணுவால் மட்டும்தான் அது பண்ண முடியும். நீ போய் மகாவிஷ்ணுகிட்ட கேட்ட அப்படின்னா அவர் உனக்கு உபாயங்கள் கொடுப்பாரு. அவர்கிட்ட இருந்து நீ ஆசீர்வாதம் வாங்கி நீ வந்து இந்த போரில் ஜெயிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணுவோட சக்தி மட்டும் பத்தாது, போருக்காகவே உருவாக்கப்பட்ட கடவுள் தான் வந்து
சிவபெருமான், அவர்கிட்ட போயும் நீ ஆசீர்வாதம் வாங்கு. ஏன்னா சிவன் பார்வதியால் கூட இந்த போர் முடிவடையலாம், இது எப்படி முடிவடையுங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் இவங்களோட சக்திகள் இல்லாமல் உன்னால் போரில் ஒரு அணுவும் அசைக்க முடியாது அப்படின்னு பிரம்மதேவர் சொல்லி இந்திரனை வழி அனுப்புகிறாரு. பிரம்மதேவர் சொன்னதை கேட்ட இந்திரனும் யமன் தர்மராஜாவை கூட்டிகிட்டு பிரகஸ்பதியோட அவங்க நேராக கைலாயத்துக்கு போகிறாங்க. இந்திரனும் யமதர்மராஜாவும் பிரகஸ்பதியும் 3 பேர் சேர்ந்து கைலாய மலைக்கு போகிறாங்க. அங்கே சிவனும் பார்வதியும் பார்த்து 3 பேருமே வணங்குறாங்க. அப்போ இந்திரன் வந்து சிவனை பார்த்து கேட்குறாரு, ஐயா, இந்த மகிஷாசுரனை எதிர்த்து நான் எப்படி போர் பண்ண போகிறேன்னு தெரியல, அதுக்கான பலங்கள் எங்ககிட்ட இருக்கான்னு தெரில, கண்டிப்பாக தேவர்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை பார்த்து கேட்குறாங்க. சிவபெருமான இந்திரனை பார்த்து சொல்கிறாங்க, தேவர்களுக்கு உங்களுக்கு ஆபத்து, உங்களால் போர் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நானும் பார்வதியும் அங்கே பிரசன்னமாகி உங்களுக்காக போர் பண்ணி உங்களுக்கு வெற்றி பெற்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசீர்வாதமும் கொடுக்குறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமான இந்திரன் வந்து யமதர்மராஜாவையும் பிரகஸ்பதியும் கூட்டிட்டு நேராக வைகுண்டத்துக்கு போகிறாங்க. வைகுண்டத்தில் விஷ்ணுவையும் லட்சுமியும் பார்த்து இந்திரனும் யமதர்மராஜாவும் பிரகஸ்பதியும் 3 பேரும் வணங்குறாங்க. மகாவிஷ்ணுவை பார்த்து இந்திரன் ரொம்ப மனம் வருந்தி கேட்குறான், எங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா நீங்கள் பல அவதாரங்களை எடுத்து எங்களை காப்பாற்றிருக்கீங்க, அது மாதிரி எங்களுக்கு இப்போ வந்து மகிஷாசுரன் அப்படின்ற ஒரு அசுரனால் மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்திருக்கு, அதுலேருந்து நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவை பார்த்து இந்திரன் வணங்குறாரு. உடனே மகாவிஷ்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, தேவர்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா கண்டிப்பாக நான் முன்னாடி வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுவேன். இந்த மகிஷாசுரன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு மிகப்பெரிய அசுரன்லாம் கிடையாது, என்னோட சக்திக்கு முன்னாடி அவன் ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது, அதனால நான் வந்து உங்களுக்கு போர் பண்ணி மகிஷாசுரனை கண்டிப்பாக ஜெயிச்சே தருவேன், நீங்கள் பயப்படாமல் போய் போர் பண்ணுங்கள், வெற்றி உங்களுக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு ஆசீர்வாதமும் பண்ணுறாரு. இதை கேட்டோடனே இந்திரன் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு நேராக அவன் போர்க்களத்துக்கு விநாயகரையும் சுப்பிரமணியரையும் கூப்பிட்டுட்டு நேராக போர்க்களத்துக்கு போய் அவன் போர் பண்ணுறதுக்கும் ஆரம்பிக்கிறான். மும்மூர்த்திகளோட ஆசீர்வாதமாக வாங்கிட்டு இந்திரன் வந்து நேராக போர்க்களத்துக்கு போகிறான். இந்த மகா யுத்தத்தை எதிர்கொள்கிறதுக்கு தேவப்படைகள் மொத்தமாக தயாராகிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் தான் அவங்க நல்லா உத்து பார்க்குறாங்க. இந்த அசுரர்கள் கையில் இருந்த ஆயுதத்தை பார்த்தோன்னே தேவர்கள் எல்லாமே பயப்படுறாங்க. என்ன அப்படின்னா, அசுரர்கள் வந்து அம்பு, கத்தி, சூலம், பரிகம், கதை, முசலம், கோடாரி, பட்டயம், சக்கரம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்காத ரொம்ப கொடூரமான ஆயுதங்களை எடுத்துகிட்டு தேவர்கள் அழிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி அவங்க போரில் தயாராக நின்றுட்டுருக்காங்க. இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கான மகா யுத்தமும் தொடங்குது. அதில் சசீரன் அப்படின்ற ஒரு அசுர வீரன் வந்து இந்திரனை நோக்கி 5 பானங்களை செலுத்துகிறான். இதை இந்திரன் வந்து ரொம்ப சாதாரணமாக தடுத்துட்டு அவர் வந்து சசீரன் மேலே அர்த்த சந்திர பானம் அப்படின்ற ஒரு பானத்தை ஏவுறாரு. அது சசீரனோட நெஞ்சை பிளந்து அவனை மயக்கமடைய செய்யுது. எங்கே சசீரன் வந்து திரும்ப மயக்கம் தெளிஞ்சு வந்துட்டான் அப்படின்னா இந்த போரில் அவனை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறதுனால அவனோட யானையை நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக யானை சசீரன் மேலே விழுந்து அவனும் இறந்துருவான் அப்படின்னு முடிவு பண்ண இந்திரன் வந்து அவரோட வஜ்ராயத்தை எடுத்து யானை மேலே போடுறதுக்காக அவர் தயாராகிறாரு. இதை பார்த்தோன்னே சசீரனோட யானை வந்து பயந்து போய் அது வந்து போர் படைகளுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கும். இது இப்படி பார்த்த உடனே மகிஷாசுரன் வந்து ரொம்ப கோவப்படுறான். என்னடா இது, சசீரனம் கொள்ளு மட்டும் இல்லாமல் அவனோட யானையை வர கொள்றதுக்கு இந்த இந்திரன் வந்து தயாராகிட்டு இருக்கானே, கண்டிப்பாக இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ண மகிஷாசுரன் வந்து பிடாலன் அப்படின்ற ஒரு அசுரனை கூப்பிடுறான். நீ போய் இந்திரனை போய் எதிர்கொண்டு இந்திரனை எப்படியா அழிச்சிட்டு வந்துரு, அதுதான் அவனோட ஒரே வேலை, இந்த போரில் நீ வேறு யாரையும் பார்க்க வேண்டாம், இந்திரனை மட்டும் தாக்கு, அவனை ஜெயிச்சுட்டு வரதான் அவன் வேலை அப்படின்னு சொல்லி பிடாலனை வந்து மகிஷாசுரன் அனுப்பவும் செய்கிறான். மகிஷாசுரனோட கட்டளையை கேட்ட பிடாலன் வந்து நேராக இந்திரனுக்கிட்ட போய் போர் பண்ணுறதுக்காக போகிறான். இந்திரன் நோக்கி 50 பானங்களை, அதாவது 50 அம்புகளை இந்திரனை குறி வச்சு அவன் செலுத்துகிறான். உடனே இந்திரன் அவன் என்ன பண்ணுறான்னா அவனோட ஒரு பானத்தை எடுத்து அந்த 50 பானங்களை எதிர்கொள்றதுக்கு அவன் விடுறான். அந்த 50 பானங்களும் அடித்து தூள் தூளாக ஆக்கிடுது. அதுக்கப்புறம் இந்திரன் பயங்கர கோவப்பட்டு அவனோட கதையை எடுத்து பிடாலனோட யானையை வந்து அடித்து தாக்குறோடனே பிடாலனோட யானை மயங்கி அப்படியே கீழே விழுது. உடனே பிடாலன் வந்து அப்படியே குதிச்சு அவன் ஒரு ரதத்தில் போய் ஏறுறான். ஏறி இந்திரன் மேலே அதிகமான பானங்களை போட்டுக்கிட்டே இருக்கான். இந்திரனால் சமாளிக்கவே முடியல. என்னடா இது, இப்படி பான மழையாக வந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குது, நம்ம இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு இந்திரன் யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் ஒரு யோசனை பண்ணுறான். இந்திரன் வந்து நம்ம எப்படியாவது இந்த பிடாலனை வந்து திசை திருப்பணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக அவனை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்திரனோட மகனான ஜெயந்தனை இந்திரன் வந்து உதவி கூப்பிடுறாங்க. ஜெயந்தனை போரில் முன்னிறுத்தி இந்திரன் வந்து ஜெயந்தன் பின்னாடி இருந்து பிடாலன் கூட போர் பண்ணிட்டு இருந்தான். உடனே ஜெயந்தன் வந்து நான் சும்மா இருக்கக்கூடாது, நானும் வந்து இந்த பிடாலனை வந்து நான் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவனும் பல அம்புகளை விட்டு பிடாலனை எதிர்கொண்டுட்டு இருந்தான். பிடாலனுக்கு வந்து இப்போ யார் கூட போர் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டுருச்சு. இப்போ நம்ம ஜெயந்தனை கொல்றதா இல்லை இந்திரனை கொல்றதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்போ பிடாலன் என்ன பண்ணானா, நம்மளை வந்து இந்திரனை மட்டும் தான் கொல்ல சொல்லியிருக்காங்க, நம்ம ஜெயந்தனை வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடாலன் வந்து இந்திரன் கூட மட்டுமே போர் பண்ணிட்டு இருந்தான். அந்த சமயத்தில் தான் இந்த ஜெயந்தன் என்ன பண்ணானா 5 அம்புகளை ஒன்றா வச்சு பிடாலோட மார்பை நோக்கி அவன் வந்து அந்த அம்புகளை செலுத்துறான். அந்த அம்புகள்
பிடாலனோட மார்பை அடித்து பிடாலன் வந்து மயக்கமடை செய்கிறான். பிடாலன் வந்து இப்படி அடிபட்டு கீழே விழுந்த உடனே எல்லாருமே பயப்படுறாங்க. இந்த அசுரர்கள் எல்லாமே என்னடா இது, பிடாலனே அடிபட்டு கீழே விழுந்துட்டாரு, இவர் கண்டிப்பாக இவர் உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அப்படிங்கிறதுனால நம்ம ஜெயிக்கிறது வந்து கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி அசுரர்கள் பயப்படுறாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாங்க. இந்திரனை வந்து பயங்கரமாக பாராட்டிகிட்டு இருந்தாங்க. பாரு எவ்வளோ தந்திரமாக ஒரு சூழ்ச்சியாக இந்த பிடாலன் அப்படிங்கிற அரசனை வந்து இவன் தோக்கடிச்சிட்டாங்க. இந்த அசுரனை தோக்கடிச்சதுனால கண்டிப்பாக அசுரர் படைக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷமாக கத்திட்டு இருந்தாங்க. இதை பார்த்த உடனே மகிஷாசுரனால் தாங்கவே முடியலை. கோவத்தோட உச்சிக்கே போன மகிஷாசுரன் வந்து தாமிரன் அப்படின்ற ஒரு அசுர தளபதியை கூப்பிடுறாரு. தேவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரடி கொடுத்தா மட்டும்தான் நம்ம அசுரர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியும். இந்த போரில் நம்ம ஜெயிக்கவே முடியும். கண்டிப்பாக நம்ம இந்த சமயம் தேவர்கள்ட்ட தோற்று போவே கூடாது, நம்ம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி தாமிரன் கிட்ட வந்து மகிஷாசுரன் சொல்கிறாரு. நீ ஒரு கொடூரமான போரை பண்ணால் மட்டும்தான் நம்ம தேவர்களை திரும்ப அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே தாமிரன் பயங்கர கோவத்தோட அவர் அம்பு மலைகளை பொழிய செய்கிறாரு. அதில் நிறையா தேவர்களுக்கு அடிபடுது. இதை பார்த்தோடனே தேவர்கள் எல்லாமே பயந்து அவங்க பின்வாங்குறாங்க. அந்த சமயத்தில் தான் யமதர்மராஜா தாமிரன் கூட நேருக்கு நேர் போர் பண்ணுறதுக்காக வராரு. அப்போது யமதர்மராஜா கதாயுதத்தால் தாமிரனை வந்து அடிக்கிறாரு. தாமிரன் திரும்ப யமதர்மராஜாவை அடிக்கிறாங்க. 2 பேருக்கும் போருங்கிறது பயங்கரமாக போயிட்டுருக்கு. கூட சேர்ந்து வருணனும் தாமிரனை தாக்குறாங்க. இப்படி 3 பேரும் போர் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் யமதர்மராஜா அவர் தாமிரன் எதிர்பார்க்காத நேரம் பார்த்து அவரோட கதாயுதத்தை எடுத்து தாமிரனோட தலையில் அடிக்கிறாங்க. தாமிரன் கதாயுதத்தோட அடி வாங்கின உடனே அவர் ஒரு நிமிஷம் நிலைக்கு தான் அழிஞ்சு அவர் வந்து மயங்கி கீழே விழுகிறாரு. தாமிரன் கீழே விழுந்ததை பார்த்த மகிஷாசுரன் வந்து இதுக்கு மேலே நம்ம பொறுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த போரில் ஜெயிக்க முடியாது, நம்மளே போர் பண்ணுறது கீழே இறங்கினா மட்டும்தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மகிஷாசுரன் வந்து நேராக இந்திரன் கூட போர் பண்ணுறதுக்காக அவன் வந்து போர்க்களத்துக்கு வரான். இந்திரனை எதிர்த்து மகிஷாசுரன் பயங்கரமாக போர் பண்ணிகிட்டு இருக்கான். மகிஷாசுரனோட கதையை எடுத்து இந்திரன் கூட போர் பண்ணிகிட்டே இருக்கான். இந்திரனோட கதாயுதத்தை எடுத்து மகிஷாசுரனை எதிர்த்து போர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு சமயத்தில் இந்திரனால் முடியவே இல்லை, கதாயுதத்தை வச்சு நம்ம மகிஷாசுரனை ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லி இந்திரன் அவனோட வஜ்ராயத்தை எடுத்து மகிஷாசுரனோட கதையை வந்து அடித்து சுக்குநூறாக உடைக்கிறான். உடனே மகிஷாசுரனுக்கு பயங்கர கோவம் வருது. அவனோட வாள் எடுத்து இந்திரன் கூட வாள் யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். இந்திரனும் அவனோட வாளை எடுத்து மகிஷாசுரனை எடுத்து வாள் யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே போருங்கிறது போய்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுறது, இப்படியே விட்டோம் அப்படின்னா இந்திரன் நம்மளை ஜெயிச்சிருவான் போல அப்படின்னு முடிவு பண்ண மகிஷாசுரன் வந்து நம்ம வந்து சூழ்ச்சியால் தான் இந்திரனை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்திரன் எதிர்பார்க்காத ஒரு சக்தி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண மகிஷாசுரன் வெறும் வாளும் கதையும் வச்சுக்கிட்டு மட்டும்தான் மகிஷாசுரனுக்கு போர் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருக்க இந்திரன் அவன் அசந்த நேரம் பார்த்து மகிஷாசுரன் வந்து அசுர மாயையை உண்டாக்க முயற்சி பண்ணான். அப்போ அவன் சாம்பரி அப்படின்ற ஒரு மந்திரத்தை சொல்லி அவன் வந்து ஒரு மிகப்பெரிய அசுர மாயை உண்டாக்குனான். அந்த போர்க்களத்தில் மகிஷாசுரனை மாதிரியே பல அசுரர்கள் தோன்ற ஆரம்பித்தாங்க. அவங்க மகிஷாசுரனோட பலத்தையுமே பெற்றிருந்தாங்க. அதனால நாலா பக்கத்தில் இருந்தோம் அந்த மகிஷாசுரன், அதாவது மகிஷாசுரனை மாதிரியே தோன்ற அசுரர்கள் வந்து தேவர்களை வந்து போர் பண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்தோன்னே தேவர்கள் எல்லாமே அவ்வளோதான், நம்ம வந்து முடிஞ்சிட்டோம், இதுக்கு மேலே நம்ம மகிஷாசுரனை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க பயந்து ஓட ஆரம்பித்தாங்க. இந்திரனுக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த மாயையிலேருந்து எப்படி வெளியே வர்றது, இந்த அசுர மாயை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அசுர மாயை நம்ம பார்த்ததே கிடையாது. சாம்பரி அப்படிங்கிற மந்திரத்தை தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு மகிஷாசுரன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கானா, இவனை நம்ம தப்பு கணக்கு போட்டோமே அப்படின்னு சொல்லி இந்திரன் பயப்படுறான். உடனே இந்திரன் வந்து யமதர்மராஜாவையும் வருணனையும் குபேரனையும் சூரியனையும் கூட்டிகிட்டு அவன் போர்க்களத்தை விட்டு வெளியே ஓடுறான். ஓடி அவன் மகிஷாசுரனுக்கு தெரியாத ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து போர்க்களத்தை வேடிக்கை பார்க்குறான். என்ன நடக்குது, இதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, வேற வழியே கிடையாது. காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு இந்த போர்க்களத்தில் வந்து தேவர்களுக்காக அவர் போர் பண்ணால் மட்டும்தான் இந்த அசுர சக்தியை நம்ம ஜெயிக்க முடியும், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த அசுரர்களை நம்ம ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இந்திரன் ரொம்ப மனம் வருந்தி மகாவிஷ்ணுவை நோக்கி வேண்ட ஆரம்பித்தான். இந்திரனோட வேண்டுதலை கேட்ட உடனே மகாவிஷ்ணு வைகுண்டத்திலிருந்து கருடன் மேலே ஏறி அவர் சக்கராயத்தோட அந்த போர்க்களத்துக்கு வராரு. வந்து பார்த்தப்பறம் தான் தெரியுது இங்கே மிகப்பெரிய அசுரமாயை அப்படிங்கிறது ஒன்று நடந்துகிட்ருக்கு. உடனே அந்த மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாருன்னா அவரோட சக்கராயத்தை ஏவுறாரு. அது போய் அங்கே இருக்கிற எல்லா மகிஷாசுரனையும் போய் கொண்டுட்டு வருது. அதாவது இந்த அசுரமாயால் உண்டாக்குன மகிஷாசுரனை பூரா அது கொன்று குவிச்சிட்டு அது வந்துகிட்டே இருக்குது. உடனே இது பார்த்த உடனே மகிஷாசுரனுக்கு பயங்கர கோவம் வருது. என்னடா இது, நம்மளோட அசுரமாயையே இந்த மகாவிஷ்ணு ரொம்ப எளிமையாக அவர் வந்து சக்கராயத்தை வச்சுட்டு அழிச்சிட்டாரு, கண்டிப்பாக அவங்க சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கோவப்படுறான். உடனே அவன் வந்து அசுர படைகளை வந்து இன்னும் பலம் சேர்க்கும் விதமாக நம்ம யுத்திகளை மாற்றி அமைச்சா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா மகாவிஷ்ணுவும் இந்த போரில் வந்துட்டாரு, கண்டிப்பாக இவங்க எல்லாரும் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம மாற்றி மாற்றி ஒரு யுத்திகளை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மகிஷாசுரன் வந்து யோசிக்கிறான். அந்த சமயத்தில் தான் மகிஷாசுரன் அவனோட போர் தளபதிகளை பூரா கூப்பிடுறாங்க.
அதாவது சசீரன், பாஸ்கலன், உக்கிரன், உக்கிரவீரியன், யுத்தகாமன், திரிநேத்திரன், அசிலோமன் அப்படின்ற எல்லா அசுர தளபதியிலும் கூப்பிட்டு அவன் நீங்கள் எப்படியாவது இது ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா திறமைகளையும் பயன்படுத்துங்க, உங்கள் பலத்தை பூரா பயன்படுத்துங்க, அசுரர்கள் ஜெயிச்சே ஆகணும், நம்ம எப்படியாவது இந்த தேவலத்தை கைப்பற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி மகிஷாசுரன் சொல்கிறான். இதை கேட்ட உடனே எல்லா அசுர தளபதிகளும் ரொம்ப கோபமாகி நம்ம எப்படியாவது தேவர்களை அழிச்சே ஆகணும், இந்த குலமே இல்லாமல் பண்ணி நம்ம தேவலத்தை கைப்பற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் பயங்கரமாக போர் பண்ணுறாங்க. மகாவிஷ்ணுவை எதிர்த்து போர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப தைரியமான ரொம்ப பலசாலியான ஒரு அசுரனால் மட்டும்தான் மகாவிஷ்ணுவை எதிர்க்க முடியும் அப்படின்னு மகிஷாசுரன் யோசிச்சுட்டு இருந்தான். அந்த சமயத்தில் தான் அசுரர்களுக்காக உதவி பண்ண வந்த அந்தகாசுரன் நான் மகாவிஷ்ணுவை எதிர்த்து போர் பண்ணுறேன்னு அவன் முன்னாடி வரான். அவன் கையில் 5 கொடிய விஷம் வாய்ந்த விஷம் தடவின அம்புகள் இருந்துச்சு. இந்த அம்புகளை எடுத்து நேராக மகாவிஷ்ணுவை எதிர்த்து அவன் செலுத்தினான். மகாவிஷ்ணு ரொம்ப எளிமையாக அதை தட்டி விட்டுட்டாரு. அந்தகாசுரனும் மகாவிஷ்ணுவும் நேருக்கு நேர் சந்திச்சு பயங்கரமாக போர் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் அந்தகாசுரன் அவனோட கத்தியை எடுத்து மகாவிஷ்ணு அடிக்கிறான். மகாவிஷ்ணு அவரோட கத்தியை எடுத்து அந்தகாசுரனோட கத்தியை தூளாக்குறாரு. இப்படி கத்தி, சக்கரம், முசுலம், கதை அப்படின்னு சொல்லி பலவிதமான ஆயுதங்களை வச்சு அந்தகாசுரன் மகாவிஷ்ணுவை எதிர்த்து போர் பண்ணிட்டு இருக்கான். இது 1 நாள் 2 நாள் நடந்த போர் கிடையாது, கண்டினியூஸாக 51 நாள் நடந்துட்டு இருந்த இந்த ஒரு போர். இந்த போரில் அந்தகாசுரனும் மகாவிஷ்ணு மட்டும்தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா அப்படின்னா கிடையாது. இந்திரன் புஷ்கலன் அப்படின்ற அசுரனை எதிர்த்து போர் பண்ணிட்டு இருந்தாங்க. அக்னி தேவன் மகிஷாசுரனை எதிர்த்து போர் பண்ணிட்டு இருந்தாங்க. யமதர்மராஜா திரிநேத்திரன் அப்படின்றவனை எதிர்த்து போர் பண்ணிட்டு இருந்தாங்க. வருணன் அசிலோமன் அப்படின்ற அசுரனை எதிர்த்து போர் பண்ணிட்டு இருந்தாங்க. குபேரன் சசீரன் அப்படின்ற அசுரனை எதிர்த்து போர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படியே 21 நாள் ரொம்ப கொடுமையான ஒரு போர் போய்கிட்டே இருக்கு. அங்கே தேவர்களுக்கு சளைச்சவங்களா அசுரர்களும் இல்லை, அசுர பலத்துக்கு சளைச்சவங்களா தேவர்களும் இல்லை. இப்படி மாறி 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 போர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த போர் ரொம்ப முத்தி போய்கிட்டே இருந்த சமயத்தில் விஷ்ணு ஒரு கட்டத்தில் அவர் பொறுமை இழந்து சுதர்சன சக்கரத்தை எடுத்து அந்தகாசுரன் மேலே செலுத்துறாரு. உடனே அந்தகாசுரன் சுதாரிச்சுக்கிறான். இந்த சுதர்சன சக்கரத்தை எதிர்க்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க சக்கரத்தை இந்த சுதர்சன சக்கரத்தை எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி அவன் போடுறான். சுதர்சன சக்கரம் அந்தகாசுரனை ஒன்றுமே பண்ணாமல் திரும்ப போயிடுது. உடனே விஷ்ணுக்கு இன்னும் பயங்கரமாக கோபம் வருது. அந்தகாசுரனை இன்னும் சக்தி வாய்ந்த ஆயுதத்தை வச்சு அடிக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட இருந்த கௌமோதகி அப்படின்ற கதையை வச்சு அந்தகாசுரனை தாக்குறாரு. உடனே அந்தகாசுரன் மயக்கம் அடைஞ்சு அவன் போர்க்களத்தில் கீழே விழுகிறான். இப்படியே விட்டோம் அப்படின்னா தேவர்கள்லாம் சேர்ந்து அந்தகாசுரனை கொன்றுவாங்க, இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட தேர் சாரதி அந்தகாசுரனோட உடலை எடுத்துக்கிட்டு நேராக போர்க்களத்தை விட்டு வெளியே ஓடுறாங்க. இதை பார்த்த உடனே அசுரர்கள் எல்லாமே பயந்து போகிறாங்க. என்னடா இது, அந்தகாசுரனே மயங்கி விழுந்துட்டானா, அப்படிப்பட்ட வீரர்கள் இங்கே இருக்காங்களா, அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த போர் நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவங்க பயந்து பாதிக்கு பாதி அசுரர்கள் திரும்ப பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே மகாவிஷ்ணுவும் தேவர்களும் சேர்ந்து பயங்கரமாக அவங்க கூச்சலிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், இனி நாங்கள் தான்டா ஜெயிக்க போகிறோம், தேவர்கள் தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கத்திட்டு இருந்தப்போ தான் மகாவிஷ்ணு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமாக மகிஷாசுரன் மகாவிஷ்ணுவை அட்டாக் பண்ண ஆரம்பித்தான். மகிஷாசுரன் மகாவிஷ்ணுவை பார்த்து மிகப்பெரிய பானத்தை செலுத்தினா மகாவிஷ்ணு சுதாரிச்சுக்கிட்டு அந்த பானத்தில் தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மகிஷாசுரன் பரிகம் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து மகாவிஷ்ணுவோட தலையிலே ஓங்கி அடிக்கிறான். அடித்த உடனே அந்த ஆயுதத்தோட சக்தி தாங்க முடியாமல் மகாவிஷ்ணு மயங்கி விழுகிறாரு. உடனே கருடன் இப்படியே விட்டோம் அப்படின்னா மகாவிஷ்ணு கஷ்டம் அப்படின்னு சொல்லி கருடன் மகாவிஷ்ணுவோட உடல் தூக்கிட்டு அவர் மயக்கத்துலேருந்து தெளிகிற வரைக்கும் நம்ம இந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணுவே இப்படி மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்றது தெரிஞ்ச உடனே தேவர்கள் எல்லாமே பயப்படுறாங்க. என்னடா இது, இந்த மகிஷாசுரனை நம்ம எதிர்த்து ஜெயிக்கவே முடியாது போல, இவனோட பலம்ங்கிறது மகாவிஷ்ணுவை விட அதிகமாக இருக்குது, அப்படிங்கிறதுனால இவங்ககிட்ட நம்ம ஜெயிக்க முடியாது, நம்ம சரணடையணுமா இல்லை பின்வாங்கணுமான்னு தெரியாமல் குழம்பி போயிட்டு இருந்தாங்க. இப்படி குழம்பி போய் நின்றுட்டு இருந்த தேவர்களை எப்படியாவது நம்ம அழிச்சே தீரணும்னு சொல்லி மகிஷாசுரன் அவனோட எரும மாட்டு கொம்பு மூலியமா அவன் மிகப்பெரிய பாறைகளை தேவர்கள் மேலே வீச ஆரம்பித்தான். அது மட்டும் இல்லாமல் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவன் மிகப்பெரிய மலைகளையும் மிகப்பெரிய பாறைகளையும் அவன் தேவர்கள் மேலே வீச ஆரம்பிச்சோடனே தேவர்கள் எல்லாமே பயந்து போயிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கூட தாமதிக்காமல் மயக்கத்துலேருந்து தெளிஞ்ச மகாவிஷ்ணு நேராக போர்க்களத்துக்கு வராரு. அவரோட சக்கராயத்தை வச்சுக்கிட்டு அந்த மலைகளையும் அந்த பாறைகளையும் அடித்து உடைச்சிடுறாரு. இதை பார்த்தோன்னே தேவர்கள் எல்லாமே மகாவிஷ்ணு திரும்ப வந்துட்டாரு, நம்மளை எப்படியாவது காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. மகாவிஷ்ணுவை பார்த்த மகிஷாசுரன் இன்னும் கோவம் அவனுக்கு அதிகமாகுது. மகாவிஷ்ணு எப்படியா அழிச்சா தீரணும்னு சொல்லி அவன் ஒரு மிகப்பெரிய பானத்தை எடுத்து மகாவிஷ்ணு எடுத்து போடுறான். மகாவிஷ்ணு அவரோட சக்கராயுதத்தை மகிஷாசுரன் மேலே செலுத்துறாரு. சக்கராயுதம் மகிஷாசுரனோட தலையில் பட்ட உடனே மகிஷாசுரன் மயங்கி விழுகிறான். மகிஷாசுரன் அவ்வளோதான் செத்துட்டான், இதுக்கப்புறம் தேவர்கள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷமாக குதிச்சிட்டு இருந்தாங்க. அசுரர்கள் எல்லாமே ரொம்ப பயந்துட்டாங்க. என்னடா இது, பல அற்புதமான வரங்களை வாங்கின மகிஷாசுரனே மயங்கி விழுந்துட்டானா, அவ்வளோதான், இந்த போரில் நம்ம தோற்று தான் போக போகிறோம், நம்ம திரும்ப தேவர்கள் தோற்று தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி அசுரர்கள் எல்லாமே குழம்பி போயிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக மகிஷாசுரன் திரும்ப எழுந்து வந்தான். அந்த சக்கராயுதம் மகிஷாசுரனை ஒன்றுமே பண்ணலை.
அவனோட பலம் வந்து அவனை காப்பாற்றிருச்சு. இந்த டைம் வந்து மகிஷாசுரன் சாதாரணமாக வரல, அவன் வானத்துக்கும் பூமிக்கும் மிகப்பெரிய மலை மாதிரி அவன் வளர்ந்து நின்னான். அவனை பார்த்த உடனே தேவர்கள் எல்லாமே ரொம்ப பயப்படுறாங்க. கை கால் நடுங்கி இதுக்கப்புறம் நம்ம போர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவன் பயந்து போய் மகிஷாசுரனை வியந்து பார்க்குறாங்க. உடனே மகிஷாசுரன் அவனோட மிகப்பெரிய கதையை எடுத்து தேவர்களை பூலாமே ஒரு பூச்சியை நசுக்கிற மாதிரி அந்த கதையை வச்சு அடித்து கொண்டுட்டு இருந்தான். உடனே எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க. மகாவிஷ்ணு வந்து பார்த்து வியந்துட்டு இருந்தார். என்னடா இது, மகிஷாசுரனுக்கு இவ்வளோ பலமா, இப்படிப்பட்ட வரங்களை இவ்வளோ பலத்தையும் எப்படி வாங்கினா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் மகிஷாசுரன் வந்து மிகப்பெரிய உருவமாக இருந்து அவ்வளோதான், தேவர்கள் எல்லாமே இப்போ சாக போகிறீங்க, நீங்கள் ஒன்று எனக்கு அடி பண்ணிங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் செத்துப்போங்க அப்படின்னு சொல்லி அவன் வீரமாக பேசிகிட்டு இருந்தான். கண்டிப்பாக இப்படியே விட்டோம் அப்படின்னா தேவர்கள் பயந்துட்டாங்கன்னா போர் இங்கே நடக்காது, நமக்கு வந்து பலம் இருக்காதுன்னு சொல்லி மகாவிஷ்ணு யோசிச்சுட்டு இருந்த சமயம்தான் வந்து அவரோட சங்கை எடுத்து அவர் ஊத ஆரம்பிக்கிறாரு. அப்போ மகிஷாசுரன் பேசுகிறதும் சங்கு சத்தமும் ரெண்டும் சேர்ந்து ஒரு கழுத கத்துற மாதிரி கேட்ட உடனே தேவர்கள் எல்லாமே மகிஷாசுரனை பார்த்து ரொம்ப ஏளனமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தேவர்கள் எல்லாமே மகிஷாசுரனை பார்த்து ரொம்ப ஏளனமாக சிரிக்கிறத பார்த்து மகிஷாசுரனுக்கு இன்னும் கோவங்கிறது தலைக்கு மேலே ஏறுது. என்னடா இது, நம்ம கோவத்தோட உச்சியில் இருந்து போர் வெறி முழக்கத்தை கொடுத்து நம்ம அசுரர்களை தூண்டிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த தேவர்கள் வந்து நம்மளை இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்களே, இந்த மகாவிஷ்ணு அவர் சங்க ஊதி நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டாரு, கண்டிப்பாக இவங்களை விடவே கூடாது, நம்ம இவங்களை எப்படியா கொன்னே தீரணும் அப்படின்னு சொல்லி மகிஷாசுரன் யோசிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் மகிஷாசுரன் ஒரு வித்தியாசமான ஒரு உருவத்தை எடுத்து தேவர்களை கொல்லவும் ஆரம்பித்தான். அப்படி மகிஷாசுரன் என்ன உருவத்தை எடுத்து தேவர்களை கொல்ல ஆரம்பித்தான். இதுக்கப்புறம் போருங்கிறது சாதாரணமாக இருக்க போதா, இல்லை இன்னும் கொடூரமாக போக போதா, இந்த மிகப்பெரிய மகா யுத்தமான தேவாசுர போரில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத பற்றி தெரியணும் அப்படின்னா அடுத்தடுத்து வர வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.